வரீங்களான்னு கேக்குறாங்க. எனக்கே வெக்கமா இருந்தது, தனியா வந்துட்டேன். பானை முதல்ல தலையில கவுத்துறா. கொஞ்சம் பொறுன பொறுக்கிற நேரமா இது. அவங்க போயிட போறாங்க. பானை கவுத்துறா சீக்கிரம். ஏண்டி விமலா, நாம தினம் குளிக்க வரும்போது 2 பானை மதுக்குதே, அது ஏண்டி? ஓஹோ, ஏ விமலா, நமக்குள்ள ஒரு பந்தயம். என்ன? ஆளுக்கு ஒரு பானைய ஒரே கல்லால உடைக்கணும். என்ன சொல்ற? உடைக்கிறேன்னா 1 ரூபா கொடுத்துடணும். நான் ரெடி. சரி வாடி. மரியாதையா பேசு. மானங்கெட்ட பசங்களுக்கு மரியாதை வர வேணுமா? குளிக்கும் போது ஒளிஞ்சிருந்து வேடிக்கை பாக்குறீங்களா? உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? உன் தங்கச்சி யாரா வேடிக்கை பார்த்தா? நாங்க நீர்கோழி பிடிக்க வந்தோம். என்னடா கதை விடுறீங்க? டேய், உங்க அப்பா பெரிய பணக்காரரா இருக்கலாம், அவர்கிட்ட நான் வேலை செய்யலாம். அந்த துணிச்சல்ல என் தங்கச்சிட்ட வாழாட்டீங்க, கைய கால வாங்கிடுவேன். ஜாக்கிரதை. நிறுத்துற. குளம்னு இருந்தா 4 பேர் வேடிக்கை தான் பாப்பாங்க. உன் தங்கச்சியை வீட்டுல குளிக்க சொல்ல வேண்டியதாண்டா. அவ ஏன்டா இங்க வந்தா? பெரிய பேர் அழகி. நீ மடா என்ன கை தொட்டு அடிச்சுட்டு அடிக்கிறடா. இங்கே புதைச்சிடற உன்னை. ஓடியாடா விலகிரி விலகிரி. ஓடியாடா ஓடியாடா. அதை தூக்கிட்டா கல்ல வந்துடுறா. நல்லபடியா மகராசியா இருமா. உன் பேர் என்னம்மா? மல்லிகா. இதுதான் என் மூத்த பிள்ளை. டவுன்ல போய் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கா. இந்த வருஷம் பிஏ முடிச்சிடணும். அப்படிங்களா? இது மூத்த பொண்ணுன்னா மொத்தம் உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க இருக்கு? கடவுள் புண்ணியத்துல அதெல்லாம் பஞ்சமே இல்லைங்க. குமுதா, எல்லாரும் இப்படி வாங்கம்மா. இது 2வது பொண்ணு குமுதா. இது செண்பகம். வணக்கங்க. இவங்களுக்கு காலேஜில் தான் படிக்கிறான். இது 4வது பொண்ணு கமலா. வணக்கங்க. இது 5வது பொண்ணு கனகா. இது கடைக்குட்டி அல்லி. வணக்கங்க. 5 பெற்றாலே அரசனும் ஆண்டியாவான்னு சொல்லுவாங்க. நீங்க 6 பெற்றிருக்கீங்க. சரி பார்வதி, நாம மற்றவங்களை கலந்துக்கிட்டு லெட்டர் போடுவோம். இது பாருங்க, உங்களுக்கு பெண்ணை பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படி நேரடியா சொல்லுங்க. அதனால நான் வருத்தப்பட மாட்டேன். பொண்ணை பிடிச்சிருக்குங்க, ஆனா என்னன்னு சொல்லுங்க. நீங்க ஒண்ணும் தப்பா நினைச்சுக்க கூடாது. உங்க காலத்துக்கு பிறகு என் பையனுக்கு ஏதாவது ஒரு கஷ்ட நஷ்டம்னா ஒண்ணு கொண்டவன் தாங்கணும், இல்ல கொடுத்தவன் தாங்கணும். ஆண்பார்த்தே இல்லாத வீட்டுல எப்படிங்க முடியும்? 6 பெண்கள் இருக்கிற வீட்டுல முதல் பெண்ணை என் பையனுக்கு எடுத்தா எல்லா பொறுப்புகளும் முதல் மாப்பிள்ளை தலையில தானே வந்து விடும். அதனால இது எங்களுக்கு பிடிக்கல. ஏங்க, நேத்து உங்க வீட்டுல ஏதோ விசேஷம் போல் இருக்க? ஓ, அதுவா? என்ன பொண்ணு பார்க்க வந்திருந்தாங்க. வந்தவங்களுக்கு உங்களை பிடிச்சு போச்சா? ஓ, ரொம்ப ரொம்ப. நிச்சயம் கூட பண்ணிட்டாங்களே. நிஜமாவா? ஏங்க ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. கண்டக்டர் சார், அக்கா டூ படிக்கிறாங்க. 6 பொண்ணுங்கன்னு சொன்னதும் வந்தவங்க அல்லாரி அடிச்சுக்கிட்டு ஓடிட்டாங்க. அப்பாடா, இப்பதாங்க உயிரே வந்தது. ஆமா, ஏங்க பொய் சொன்னீங்க? ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கதான். என்னங்க உண்மை? சொல்ல மாட்டேன். ப்ளீஸ் 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 ப்ளீஸ். மச்சான பாத்தீங்களா பங்காரு பஸ்ஸுக்குள்ளே? ஏய், உனக்கு இன்னைக்கு டெஸ்ட் தானே, படி. அக்கா அக்கா டெஸ்ட்
எப்படி நம்ம டிரைவிங்? உங்க டிரைவிங் ரொம்ப வர்ஸ்ட். என்னது? ஹார்ன் அதிகமா யூஸ் பண்ணா நீங்க டிரைவிங்க்கு அனுப்பிட்டேன்னு அர்த்தம். சரியா போச்சுப்போ. நான் ஹாரன் அடிக்கிறதே உனக்காகத்தானே. எனக்காகவா? ஆமா, நான் ஹாரன் அடிச்சாதான் நீ திரும்பியே பாப்ப. கரெக்ட். சில பேர் பொம்பளைங்க பாக்கணுன்றதுக்காகவே ஹார்ன் அடிக்கிறாங்க. கடைசியில ஆக்சிடென்ட் பண்ணிட்டு ஜனங்க கிட்ட தர்மல் வாங்குறாங்க. அந்த நிலைமை உனக்கும் வரணுமா? நீ மட்டும் என்ன நிரந்தரமா பாத்துட்டேன்னா என் லைஃப்ல ஆக்சிடென்டே வராது. அவ்வளவுதானே? இப்பவே பாக்குறேன். நீங்க ரோட்டை பார்த்து ஓட்டுங்க. ரவி, ஏண்டா வண்டி ஸ்லோவா போகுது? பிக்கப் சரியில்லையா? டே ராஜா, இப்போதான் பிக்கப்பே ஆகுது. லேட் பிக்கப். ரைட். வாணாமன், உங்க அப்பா பார்த்தா தப்பா நினைப்பாங்க. அவர் என்ன தப்பா நினைக்கிறது? ஜூலி, உன்னை நான் எதுக்காக இங்க வேலைக்கு சேர்த்தேன் தெரியுமா? டேஸ்டா சமையல் பண்ணுவேண்டா? அதான் இல்ல, லைஃப் டேஸ்டா இருக்கணுமேனு தான். சாரி கந்தசுவாமி, உங்க அப்பா முந்துகிச்சு. அது என்ன லைக் பண்ணுது. செத்து போன எங்க அம்மாவுக்கு துரோகம் பண்றான் எங்க அப்ப. உயிரோட இருக்கிற உங்க அப்பனுக்கே துரோகம் பண்றியடா அறிவு கட்டவனே. என்னப்பா சொல்ற நீ? ஒரு வாரத்துக்கு முந்தைய வாடகை பணத்தை வாங்கிட்டு வாடா அண்ணனே. கொண்டாந்து கொடுத்தியா? அன்னைக்கே வாங்கி பேங்க்ல போட்டேன். பேங்க்ல போட்டுட்டியா? இல்ல. இன்னொன்னு செய்ய, அந்த கோடி வீட்டு குப்பை இருக்கானே, அவன்கிட்ட போய் வட்டியை வசூல் பண்ணிட்டு வா. ஏன்பா இந்த அத்தராத்திரியில அனுப்புறிய? ராத்திரில தான் அவன் கொடுப்பான். அப்பா, வழி தவறி போற நீ ஜாக்கிரதை. அதுக்காகத்தான் வயசு பையன் ஒன்னு அனுப்புறேன், போயிட்டு வா. ஐயோ எனக்கு பயமா இருக்குதுப்பா. நான் ஜூலியை துணை கூட்டு போட்டா? எனக்கு பயமா இருக்காதா? தனியா இருக்க? உனக்கும் இருக்கு எனக்கும் இருக்கு. ஏண்டா பெத்த அப்ப கிட்ட புள்ள பேசுற பேச்சா இது? அப்பா எனக்கு கூட நான் ஒண்ணு கிடைக்கிறேன், நீ ரெண்டு போயிட்டு வந்து ஜூலி, பாத்தியா உனக்கு என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த பூவை பாரு, நல்ல பூ. தலையில வச்சுக்கோ. நான் எப்படி தலையில வச்சுக்கிறது? ஓஹோ, உனக்கு கிராபு தலையா? இப்ப என்ன அதனால பரவாயில்ல. கொண்டா, கைய கொண்டா. கையிலேயே சுத்துவேன். மனம் தானே நமக்கு தேவை. எங்க சுத்துனா என்ன? கை கூட நல்ல கை வள 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 வளன்னு இருக்குது. எங்க காட்டு. ராதையை பார் ஏங்குகிறாள் கண்ணா, நாரா பகலா தூங்கவில்லை கண்ணா, உனக்கும் எனக்கும் ரகசியங்கள் ஒன்னா, நீ ஊரறிய மாலையிட்டா என்ன கண்ணா. வேணுதானு பிரியா? இத பார், உனக்காகவே நான் சக்கரை பொங்கல் தயார் பண்ணி வச்சிருக்கேன். வந்து சாப்பிடு கண்ணா. வரமாட்டேன் போ. ஒண்ணு தப்பா நினைக்காத. உப்பு சரியா இருக்கான்னு பார்த்தேன். அப்பா, தங்க சத்தம் கேக்குதுப்பா. என் தங்க சக்கரதாரியான கண்ணன் தங்கூதிக்கிட்டே வந்துட்டான். கண்ண வரல, மூணாவது வீட்டு கண்ணை மூடிட்டான். அங்க ஊதுறாங்க. கிருஷ்ண கிருஷ்ணா. குருசாமி, என்ன இன்னும் உன் பொண்ணுக்கு தெரியலையா? தெரிய மாட்டேங்குது. டாக்டர் கிட்ட போனா ஹிஸ்டீரியாங்கிறாரு, நாட்டு வைத்தியர்கிட்ட போனா சித்தபுரமேங்கிறாரு, பூஜாரி கிட்ட போனா பேய் பிடிச்சிருக்குங்கிறாரு. நான் எதுக்குன்னு வைத்தியம் பார்ப்பேன். உன் பொண்ணுக்கு வைத்தியம் பார்த்தா அவங்களுக்கு தான் பைத்தியம் பிடிக்கும். அது இருக்கட்டும், நான் வட்டி பணத்தை வாங்குறதுக்காக வந்திருக்கேன். வட்டியை கொடு. ஏப்பா, அதனால கரெக்டா இருக்கு. ஒரு மாசம் பொறுத்துக்க கூடாது. ஏயா, பிறந்ததுல இருந்தா நாம வயிற்றுக்கு சாப்பாடு சாப்பிட்டுட்டே இருக்கிறோம். ஒருவேளை சாப்பிடல நான் கேக்குதா? வட்டியும் வயிறும் ஒண்ணு. நீ குடு குடு. இது நான் கையில இருந்தா கொடுத்துட மாட்டேன். குடியா நீ? இந்த வேற வட்டியை கொடுக்க முடியல, உனக்கு எல்லாம் கடுக்க. நீ இப்படி கேட்டா தர மாட்டேன். என்னது என்ன விலை வரும்? நாரதரே, நாரத மகாமுனிவரே, எப்போது வந்தீர்கள் சுவாமி? திரிலோகம் சஞ்சாரம் பண்ணிட்டு போகும்போது உன்னுடைய கானத்தை கேட்டு வானத்தை பொத்துக்கிட்டு கொதிச்சிட்டேன். ஆஹா, என்னே என் கானம். அது இருக்கட்டும் நாரதரே, எங்கே இடுப்பிலே பஞ்சகச்சம் பீதாம்பரம் ஒன்னையுமே காணும். மேக மண்டலத்தில் வரும்போது மழை பெஞ்சு நனைஞ்சு போச்சு. அதெல்லாம் அர்ஜென்ட் தலைவருக்கு போட்டுட்டு இதை வாடகைக்கு வாங்கி மாட்டிட்டு வரேன். மழை பெஞ்சதுனால நீங்க தப்பிச்சீங்க. இடி அடிச்சிருந்தா உங்க கதி என்ன ஆயிருக்கும்? பொடி பொடியா ஆகி இங்க வந்து உதிர்ந்திருப்பேன். அது இருக்கட்டும் நாரதரே, என் கண்ணன் எப்படி இருக்கான்? அவனுக்கு என்ன பீச்சமல்வா சாப்பிட்டு பிருந்தாவனத்துல ஜாலியா இருக்கான். பிருந்தாவனத்துல பீச் மல்வாவா? இப்ப அங்க ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டிருக்காங்க. அப்படியா? நாரதரே, என் கண்ணன் என்ன சொன்னா? வட்டி பணத்தை வாங்கிட்டு வர சொன்னா. ஏன் கிருஷ்ணசுவாமி எங்கிட்ட வட்டி பணம் கேட்டானா? கேட்டது கிருஷ்ணசாமி இல்ல, எங்க அப்பா பங்காரசாமி. ஓ நாரதா, உங்க அப்பா தான் பிரம்மாவாச்சு. ஏன் நாரதா பேசுற? நீ என்ன பேசுறாத? யோ, நான் பேசுறேன்னா வட்டி பணத்தை பேசிட்டு போக வந்திருக்கிறேன். கெஞ்சி கேட்டுக்கிற தம்பி, கொஞ்ச நாள் பொறுத்துக்கோ. ஒண்ணு
கையெடுத்து கும்பிடுறேன். கையெடுத்து தான் கும்பிட முடியும், தொங்க போட்டு எப்படி கும்பிடுவேன்? உன் கடன் தீர்றதுக்கு ஒரு ஐடியா. நறுக்கு தெரிக்காம சொல்லட்டா? எச்சி தெரிக்காம சொன்னா போதும். சொல்றேன், உன் பொண்ணு இடம் மாறினா மனம் மாறும்ல. மாறும். நான் எங்க அனுப்புவேன்? எங்க வீட்டுக்கு அனுப்பு. கோவத்துல எங்க வீடு புனிதமான கோயிலியா? இது அங்க வந்தா இதுக்கும் மனசு மாறின மாதிரி இருக்கும், எனக்கும் ஒரு சமயக்காரி கிடைச்ச மாதிரி இருக்கும். நானும் மாசம் சம்பளம் கொடுப்பேன். 10 மாசத்துல கணக்கே தீர்ந்து. என்ன சொல்ற? அப்போ நீ நாகசுவாமி இல்லையா? கந்தசாமி. அடே கந்தசுவாமி, உனக்கு என்ன ஆணவம்? உன் வீட்டுக்கு நான் சமையல்காரியா? அந்த சராசரத்தில் இருக்கும் அத்தனை பேருமே என் கண்ணனுக்கு அடிமை, அந்த கண்ணனே எனக்கு அடிமை. அப்படி இருக்க நான் உனக்கு அடிமையா? அடே என்ன இறக்க ஓடிக்கிட்டு இருக்க? காலேஜ் ஸ்போர்ட்ஸ்ல கலந்துக்க போறேன், அதனால தான் பிராக்டிஸ் பண்றேன். ஆமா, இது யாருக்காரு? இது எங்க முதலாளி வாங்க போறாரு. என்ன ட்ரையல் பார்த்துட்டு வான்னு சொன்னார். வா, உனக்கு லிஃப்ட் கொடுக்கறேன். சரிதான், 2 பேரும் ஒன்னா போன வீட்டுல என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறாங்க தெரிஞ்சுக்கிட்டு சீக்கிரத்துல கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க. அதான் நடக்காது. மல்லிகாவுக்கு மேரேஜ் நடக்காம நம்ம மேட்ச் சொல்லவே முடியாது. ஓஹோ, அப்படி ஒரு விஷயம் இருக்கா? சரி, காலையில உட்காரு, ஊர் உதவி இறங்கிக்கலாம். நான் உங்க கூட வரணும்னா ஒரு கண்டிஷன். என்னது? நான் தான் கார் ஓட்டுவேன். நீ கார் ஓட்டுவையா? ஆமா. உனக்கு எப்படி தெரியும்? என் ஃப்ரெண்டு கவிதா கிட்ட கத்துக்கிட்டேன். கார் பத்திரமா ஓட்டுவேன், நீங்க உட்காருங்க. முருகா, ரைட்டா ரைட்டா ரைட்டா. என் மல்லிகா, உங்க அப்பா இருக்காரா? என்ன விஷயம்? உன் சின்ன தங்கச்சி அள்ளி இருக்காளே, அள்ளி, அந்த கழுத என் புள்ள தலையில மண்ணாளி போட்டுட்டு ஓடிட்டாமா. இந்த பாரு. அது அறியாத குழந்தைம்மா, நான் அதை கண்டிச்சு வைக்கிறேன். அதுவா அறியா பொண்ணு? சரிங்க, அது கைய முச்சு